பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் நயினார் நாகேந்திரன், டிஎம்கேல வந்து கடற்கரை ராஜ் அப்படிங்கிறவர் நிற்காரு, தாவேக்காவில் வந்து அஜித் அப்படிங்கிற ஒரு நபர் நிற்காரு. ஸோ இவர்களுக்கு இடையில தான் இப்போ போட்டி. ஏற்கனவே மும்முனை போட்டியாக இருக்கிறது வந்து இந்த வாட்டி வந்து 4 முனை போட்டியாக மாறுது. ஸோ இதில் வந்து சின்னம்மா சசிகலா அவர்களோட கூட்டணியில் வந்து பசுமன் மக்கள் தேசம் கட்சி சார்பாக வந்து அண்ணன் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள் போட்டிடுறதுனால இந்த தொகுதியில் வந்து ஒரு பரபரப்பு வந்து தொற்றி கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பு எப்படி அப்படின்னா, நயினார் நாகேந்திரனும் இசைக்கராஜா தேவர் அவர்களும் யார் வெற்றி பெறுவார், யாருக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது தமிழகம் முழுவதுமே இருந்த ஊடகங்களும் சரி மொத்தமாக சாத்தூர் மீது அவர்களோட கவனத்தை வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அது சின்னம்மா அவர்கள் சசிகலா அவர்கள் அது பிரச்சாரத்தை வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சாத்தூர்லேருந்து லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சின்னம்மா சசிகலா அவர்கள் பிரச்சாரம் பேசி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர்கள் அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே ஃபுல்லாக லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு மீடியாக்களோட கவனத்தை பெற்ற ஒரு தொகுதியாக வந்து சாத்தூர் வந்து மாறி இருக்கு. முக்குலத்துவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சாரம் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, பசுமன் மக்கள் தேசம் கட்சி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து தான் ஏடிஎம்கேல இருந்த சின்னம்மா சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு டிடி தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதில் வந்து 2 பேரோட பங்கும் இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதனால தான் வந்து இப்போ டிடி தினகரன் வந்து அவர்கள் கூட கூட்டணியில் இருந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து முற்றிலுமாக வெளியனுப்பப்பட்டாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அம்மாவோட நினைவிடத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் போய் உட்காந்து தர்ம யுத்தம் அப்படின்னு தொடங்கினார். அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அவரே வந்து அதை மேடையில் வந்து சொல்லியிருக்காரு, நான் தான் போய் இப்போது அந்த சமாதியில் போய் உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்காக வெளிப்படையாக அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இந்த நேரத்தில் முக்குலத்துவ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தென் மாவட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள். ஸோ இவரையும் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்ற சிட்டிங் ஒரு எம்எல்ஏ. ஸோ அவர் வந்து வாண்டடாக வந்து தொகுதி மாறி வர்றதுக்கு ஏதாவது அரசியல் காரணம் கண்டிப்பாக இருக்கும். சிலர் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து ஜோசியம் பார்த்தாரு, சாத்தூர்லன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மையாக இருக்கும், எவ்வளோக்குள்ள லாஜிக்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் அவர் ஒரு கால்குலேஷன் போட்டுடலாம். ஏன்னா சாத்தூர் தொகுதியில் அமமுக 30,000 வாக்குகள் வாங்கியிருக்கு சென்ற எலெக்ஷனில். ஸோ இந்த வாட்டி அமமுக வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்குது. ஸோ இது வந்து தனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சிருக்கலாம். அவரோட நினைப்பு வந்து இதுதான். ஆனால் அதே சாத்தூர் தொகுதியில் அந்த 30,000 வாக்குகளை பெற்றவர் வந்து இன்றைக்கி வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள் கூட தான் இருக்கார். ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ சின்னம்மா சசிகலா அவர்களுடைய கட்சி சார்பாக கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கிறதுனால கே நிசைக்கராஜா தேவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் களப்பணி பார்த்தீங்கன்னா வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து சாத்தூர்லேயே இருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய களப்பணி வந்து வருடம் முழுவதுமாக இருந்தது. இப்பொழுது நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தான் வந்து தேர்தல் காலத்தில் தான் சாத்தூரில் நிற்க போகிறேன் அப்படின்னு டக்குன்னு மாற்றி சொல்லியிருக்கார். பலரும் எதிர்பார்த்து திருநெல்வேலி தான் நிற்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து சாத்தூர்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே தான் சாத்தூரில் வேட்பாளராக நிற்க போகிறேன், சாத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு சொல்லி மிகவும் உறுதியாக வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு ஒரு உறுதியாக வந்து சாத்தூர் தொகுதியில் தான் வேட்பாளராக நின்று எம்எல்ஏவாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருடங்களுக்கு முன்பாக சொன்னவர் கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள். அந்த வகையில் வந்து களப்பணியை பொறுத்த வரைக்கும், பிஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு களப்பணியை வந்து சாத்தூர் தொகுதியில் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து எப்போவுமே அந்த தொகுதி வந்து மதிமுக கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி மதிமுக கொடுக்காம டிஎம்கேவே நிற்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த வாட்டி வந்து அந்த தொகுதியை கைப்பற்றணும், டிஎம்கே கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே 2 மினிஸ்டர் இருக்காங்க. தங்கம் தென்னரசு, அப்புறம் தென்னரசு, கேஎஸ்எஸ்ஆர் அப்படி 2 மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அதனால் சாத்தூர் தொகுதியையும் டிஎம்கே கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அங்கே டிஎம்கேவே டைரெக்டாக வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஏடிஎம்கே அந்த பிஜேபிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் வந்து கே நிசைக்கராஜா தேவர் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிஎம்கே ஓட்டுகளை இந்த வாட்டி குறிப்பாக தாவேகா விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து அஜித் அப்படிங்கிறவரை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. அவரும் அந்த தொகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது.
அஜித் அப்படிங்கிற ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினருக்கான வாக்கு வங்கியை வந்து தாவேகா பிரிக்கலாம். ஸோ தாவேகா அந்த வாக்கு வங்கியை பிரிக்கும் பட்சத்தில் 4 முனை போட்டியாக மாறும். இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் அதிகமான வாக்கு வங்கியை பெறுவார். அதற்கான ஒரு ஆதரவு நிலை, ஒரு ஆதரவு அலை வந்து சாத்தூரில் வந்து உருவாகி இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சாத்தூர் நீங்களும் அதற்கான காணொலிகளை நீங்கள் பாருங்கள். சாத்தூர்லேயே சென்று கள நிலவரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மக்களோட பேச்சுகளும் சரி, மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் வந்து தென்னந்தோப்பு சின்னத்துக்கு உறுதியாக வாக்களிப்போம் அப்படிங்கிறத வந்து கருத்துக்களை வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஊராக மக்களே அவங்களோட சொந்த காசை போட்டு வெட் நோட்டீஸ் அடித்து கிராமமாக விநியோகிச்சுட்டு வராங்க. அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு 2 நாள் லீவை போட்டுட்டு சாத்தூரில் இருந்து அவங்க ஊரில் இருந்து இசைக்கராஜா தேவரை வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்களே வந்து சில கிராமங்களை வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. இந்த முறை இசைக்கராஜா தேவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு எப்படியாவது நம்ம அனுப்பணும். அவர் நம்ம மக்களுக்காக சாத்தூர் தொகுதியிலிருந்து சாத்தூருக்காக மட்டும் இல்லாத ஹோல் தமிழ்நாட்டுக்காகவும் தென் மாவட்டத்துக்காகவும் அவர் வந்து பேசணும். அந்த மக்களோட பிரச்சனைகளை பேசணும். பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்குது. தொகுதி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இசைக்கராஜா தேவர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பிரச்சாரத்தில் வந்து சின்னம்மா அவர்களும் தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற மேம்பாலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளுக்கு ஏற்படக்கூடிய நிவாரணங்கள் உதவியாக இருந்தாலும் சரி, அதை வந்து தொடர்ந்து முறையாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சின்னம்மா அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இசைக்கராஜா தேவர் அவர்களும் அதை வந்து சட்டசபையில் பேசுவார் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஏன்னா மற்ற பிரச்சார கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே பிரச்சார கூட்டங்கள்லாம் இப்போ மாற்றி ஒருத்தர் திட்டிட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் எப்படி திட்டுறாருன்னு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சாரமாக போய்கிட்டு இருக்குது. தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் பாட்டு போட்டு பண்ணிவிட்டு உங்கள் விஜய்னு டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சின்னம்மா சசிகலா அவர்கள் பேசக்கூடிய பிரச்சாரங்கள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பார்க்க வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் பாருங்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப தெளிவாக அந்த தொகுதிக்கு, அந்த ஊருக்கு, ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை அப்படி பேசுகிறாங்க. சும்மா ஒரு எம்எல்ஏவை குறை சொல்லி பேசுகிறது, ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேசுகிறது, இல்லை எடப்பாடி எனக்கு துரோகம் பண்ணுறார் அதை மட்டும் பேசாமல் ரொம்ப தெளிவாக அந்த ஊருக்கு உள்ளூர் பிரச்சனைகளை, உள்ளூர் மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது, கிராமமாக என்ன கோரிக்கைகளாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக சின்னம்மா அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அது வந்து பல யூடியூப் சேனல் இப்போ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் வீடியோ வந்து சின்னம்மா சசிகலா அவர்களுடைய பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே வருது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர் இருந்தால் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த இங்கே சின்னம்மா சசிகலா அவர்களுடைய பிரச்சாரத்தில் உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு படித்த சின்ன பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. நீங்க அரசாங்கங்கிறீங்கள, வேலை கொடுத்தீங்களாப்பா நீங்க? அதே போல பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல, வெளியில போயிட்டு வர முடியல. எங்க பார்த்தாலும் மணமகிழ் மன்றம்னு சொல்லி நீங்க கோட்டையும் ஏமாத்திக்கிட்டு வீடுகள்ல எல்லாம் நீங்க வந்து டாஸ்மாக் இதை நீங்க நடத்துறீங்க. அதை எப்படி நடத்துறீங்க? பிரைவேட் ஆளை வச்சு நடத்துறீங்க. எல்லாமே திமுகவங்க தான். அங்க சாதாரண பெண்கள் கூட போயிட்டு வர முடியல. எங்க தமிழ்நாடு முழுவதும் இது இருக்கு. அதனாலதான் பெண்கள் வெளில போக முடியல. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்துல எல்லாம் இப்ப வந்து போதைப் பொருள் விக்குது. அது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாம விற்க முடியும்? எப்படி விடுறீங்க நீங்க? உங்களுக்கு அதுல பங்கு இருக்கா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். எப்படி இது வந்து இவ்வளவு நடமாட்டத்துல போகுது? இந்த பிள்ளைகள் வந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீடு திரும்புறது வரைக்கும் எல்லா தாய்மார்களும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி. இதுக்கு என்ன காரணம்? போதை கலாச்சாரத்தை எங்க பார்த்தாலும் நீங்க வந்து சுமார் ரோட்ல போனா கூட வித்துக்கிட்டு போற அளவுக்கு ஆகி போச்சு. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்.